நேராக வந்து கொள்ளுங்கள். சின்முத்திரை. பிரபஞ்ச பேராற்றல் நம்மை சுற்றிலும் முழுவதுமாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது குடும்பத்திலுள்ள அனைவரின் உடலிலும், உள்ளத்திலும், உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது உடலிலும், உள்ளத்திலும், உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. ஏனெனில் இந்த உயிரை தந்து இப்புவியில் சிறப்பாக வாழ வைத்தமைக்கு. தாய்க்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலையும் உயிரையும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து தந்தமைக்கு. தந்தைக்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான துணிவையும் அறிவையும் கொடுத்து வளர்த்தமைக்கு. குருவுக்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான ஞானத்தினையும் தக்க வழியையும் காண்பித்ததற்கு. ஆதியும் அந்தமுமாய் அனைத்திலும் நிறைந்திருக்கும் அற்புத ஆற்றலே, அணுக்களை அசைத்து அகிலத்தை இயக்கும் பிரபஞ்ச பேராற்றலே, சொற்களின் அதிர்வுகளாலும் காட்சிகளின் பதிவுகளாலும் எம் சிந்தையில் அடிக்கடி தோன்றும் எண்ணத்தின் உருவையே காணும் அவ்விடத்திலேயே உருவாக்கும் ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச சக்தியே, உன்னை வணங்கி தொடங்குகிறோம். அருள்வாய் எமக்கு. நமது மூச்சு காற்றின் மீது கவனம். திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும், சித்த ரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நமது உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து ஜீவான்மாக்கள் ஜீவ அணுக்களில் எல்லாம் கலந்து இன்று முதல் நமது எண்ணம் சொல் செயல் எல்லாம் புனிதம் பெற்று நாமும் நாம் பார்ப்பவர்களும் நம்மை பார்ப்பவர்களும் எல்லா நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று வேண்டி தியானிக்கின்றோம். நமது உடலில் உள்ள எல்லா உடல் உறுப்புகளும் அவற்றை உருவாக்கிய அணுக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. நமது உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் அவற்றை உருவாக்கிய அணுக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. ஒவ்வொரு உடல் உறுப்பாக நினைத்து அவற்றினுடைய ஆரோக்கியத்தை உணருங்கள். நமது கால்கள், நமது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய சிறுகுடல், பெருங்குடல், இரைப்பை, மலக்குடல், பெண்கள் தங்களுடைய கர்ப்பப்பையை எண்ணிக்கொள்ளுங்கள். சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல், கணையம், பித்தப்பை,
இதயம், நுரையீரல், நமது கைகள், நமது தலைப்பகுதி, அங்கு இருக்கக்கூடிய மூளை, நமது எலும்பு மண்டலங்கள், அவற்றை உருவாக்கிய மஜ்ஜைகள், தோள்கள், இவை அனைத்தும், இவைகளை உருவாக்கிய அணுக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. இவைகளுடைய ஆரோக்கியத்தையும் பலத்தையும் எண்ணி நாம் தியானிக்கின்றோம். கால்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருக்கின்றது. எனது வயிற்றுப் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியத்தோடு இருக்கின்றது. நுரையீரல் முழுமையான ஆரோக்கியத்தோடும் வலிமையோடும் இயங்குகிறது. இதயம் நல்ல ஆரோக்கியத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியத்தோடு இருக்கின்றது. நமது கண்கள், அவற்றில் உள்ள கருவிழிகள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. நம்மோடு வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள், மூதாதையர்கள், நண்பர்கள், அவர்களுடைய உயிர் ஆத்மாக்கள் இறை ஆற்றலை அடைய வேண்டி நாம் பிரார்த்திக்கின்றோம். நமது தாய் தந்தையரை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் நலமாகவும் பலமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது வாழ்க்கை துணை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார். நமது குழந்தைகள் வரிசைக்கிரமமாக எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். உறவுகள், நட்புகள் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருக்கின்றார்கள். சேவைகள் புரிந்தவர்களுக்கு நன்றி. பௌதீக பொருட்களுக்கு நன்றி. பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி. நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள்,
சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். வாழ்க அன்புடன், வளர்க நன்றியுணர்வுடன், வாழ்க வளமுடன். நாம் இப்பொழுது இந்த தியானத்தை நிறைவு செய்ய இருக்கின்றோம். இரு கைகளையும் தலைக்கு மேல் கொண்டு சென்று ஒன்றோடு ஒன்று தேய்த்து உடல் முழுவதும் 3 முறை வருடிக்கொள்ளுங்கள். 1, 2, 3. இடது கை மீது வலது கை வைத்து உங்கள் பார்வையை மெல்ல விழித்து வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி உங்களுக்கு வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இந்த அற்புதமான இந்த தருணத்தில் நம்ம ஆனந்த விடியலினுடைய 26வது மைல்கல் அந்த இடத்துல நம்ம இது ஒரு பயணம். நம்ம இது ஒரு பயிற்சியோ அல்லது எதுவுமே அப்படி கிடையாது. இது ஒரு பயணம். பயணம் அப்படிங்கிறப்ப நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். நிறைய விடயங்களை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பின்பற்றிட்டே வந்துட்டு இருப்போம். சரிங்களா? அப்போ இவ்வளோ நாள் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கிறோம், என்ன அனுபவங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா, இங்க இல்லாம நம்ம வந்து இந்த இடம் நம்மளுடைய ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினலான ஒரு இடம் இருக்குது. அங்கதான் அந்த உலகத்துல எந்த பாகுபாடும் இல்லை. எந்த விதமான பொய்யோ இல்லை உண்மை இந்த மாதிரியான எதுவுமே கிடையாது. ரொம்ப சமமா மதிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. அங்க வந்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நல்ல எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தங்க நல்ல நல்ல ஆன்மாக்கள் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே குரூப்பா அப்படியே இருக்கிறாங்க. குழுவா இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்துட்டு இருந்த ஒரு உலகம். அது வந்து அந்த உலகம். அங்கிருந்து நாம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆன்மாவை முன்னேற்றுவதற்காக வந்திருக்கோம். அப்ப நம்ம ஆன்மாவை முன்னேற்ற வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம அடுத்து இதை விட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, திரும்ப கீழே இறங்கிடக்கூடாது. ஸோ அடுத்த லெவல் நம்ம வந்து அடுத்து முன்னேற்றமா அடைந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்திருக்கோம். அப்ப நம்ம யாரு அப்படின்னு இப்ப தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஆன்ம உலகத்துல உள்ள ஒரு ஆன்மா. இங்க இருக்கிற எல்லாருமே அதுதான். இதுல வந்து எந்த விதமான யாருக்குமே பாகுபாடு இங்க வந்து தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆண் பெண் அப்படின்றலாம் பிரிஞ்சிருக்கோம். அங்க ஆன்மாவுக்கு எந்த விதமான பேதமும் இல்லை. அதை நம்ம தெளிவா புரிஞ்சிருப்போம். அப்ப மனம் அப்படிங்க இங்க வந்ததுக்கு பிறகு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, இப்ப ஏன் நமக்கு இவ்வளவு குழப்பங்கள் இவ்வளவு இது வருது அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய மனம் ஆன்மாவும் ஆழ் மனசும் ஒன்னாதான் வரும். அப்போ ஆழ் மனசுக்குள்ளதான் அந்த பதிவுகள் எல்லாம் இருக்கும். நம்ம செய்யக்கூடிய எல்லா பதிவுகளும் அதுல இருக்கும். அப்ப நம்மளுடைய வெளி மனம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்ததுக்கு பிறகு இந்த உடலை பெற்றதுக்கு பிறகு நமக்கு ஒரு ஸ்தூல மனது தான் அந்த வெளிமனம். அந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்மீகத்துக்கு எதிரா, அதாவது உங்களை முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து ஆன்மீகத்தை நோக்கி போகாம இருக்கிறதுக்கு என்னெல்லாமோ அந்த வழிகளை அதை செய்யும். நேர்மறையான வழிகளை பின்பற்றாமல் இருப்பதற்கான வழிகளை அது செய்யும். ஆழ்மனம் உங்களை இறை நம்பிக்கையோடு எடுத்துட்டு போகிறதுக்கு அது முயற்சி பண்ணும். அப்ப இந்த இரண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய போராட்டங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய வெற்றி தோல்விகளை நிர்ணயம் பண்ணுது. அப்ப பிரபஞ்ச மனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுடைய எண்ணங்களுடைய தொகுப்பு. அதை வந்து நாம எந்த உணர்வுல இருக்கிறோமோ, எந்த காந்தபுலத்தோட இருக்கிறோமோ, எந்த எண்ணங்கள் அதிகமா நமக்குள்ள இருக்குதோ அதை நாம ஈர்க்கிறோம். இப்போ இது எல்லாம் சரியா அமைஞ்சு போச்சு. இருந்தாலும் எனக்கு நிறைய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில கைகூடல. என்ன காரணம் அப்படின்னா, என்னகிட்ட இந்த மாதிரியான உணர்வுகள் இருக்கு அப்படிங்கிறது முதல்ல ஒத்துக்கணும். அதுக்கப்புறமா அதை மாற்றணும் அப்படிங்கிற முடிவு உங்களுக்குள்ள வரணும்.
சரி நான் மாத்திக்க தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அந்த வழி கிடைக்குது அப்படின்னா, அந்த வழியை பின்பற்ற தயாரா இருக்கணும். அத சொல்லிக் குடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள கேட்டு, நம்மள நாமளே ஒரு சுய பரிசோதனை செஞ்சு நம்மளே மாத்திக்கணும். அந்த வகையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோகம், அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சந்தேகம், அகங்காரம், பயம், அடுத்து பொறாமை, காம உணர்வு. இந்த அத்தனை சக்திகளும் நம்மள என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ நம்மள வளர விடாம, அதாவது நம்மளுடைய இந்த இந்த உணர்வுகள இதுக்காக தான் நம்ம திரும்பவே பிறந்திருக்கிறோம். இதுல ஏதோ ஒரு இடத்துல நம்ம வீக்கா இருக்கோம். புரியுதுங்களா? இந்த இந்த உணர்வுகள்ல ஏதோ ஒரு இடத்துல வீக். அதனால தான் நம்ம இந்த சப்ஜெக்ட்டோட திரும்ப வந்து பிறந்திருக்கோம். உங்களுக்கே தெரியும். எது உங்களுக்கு அதிகமா இருக்குதோ, அதுதான் நீங்க ஏற்கனவே பிரச்சனையா இருக்கிற விஷயம். நான் ரொம்ப கோவப்படுவேன் அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நீங்க திரும்பவே வந்திருக்கிறீங்க. பல தடவ வந்துட்டு இருந்திருக்கிறீங்க. என்னிட்ட ரொம்ப அகங்காரம் இருக்கு. அதுக்காக தான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கிறீங்க. சில பேருக்கு எனக்கு இதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் புதுசா நீங்க இப்ப எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டீங்க உங்க கூட. ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு வந்து அதிகமா இருக்கும். அந்த உணர்வுகளை நாம எப்படி சரி பண்ண போறோம்? இதுதான் வாழ்க்கை. இங்க என்ன சம்பவங்கள் நடக்குதோ, அந்த சம்பவங்கள்ல என்ன நடந்தாலும், என்னுடைய உணர்வுல இருந்து நான் மாற மாட்டேன். அது இயல்பா இருப்பேன். என்ன வேணா நடந்துட்டு போட்டும். ஆனா நல்ல உணர்வுகள் இருக்கு இல்லையா? அந்த நல்ல உணர்வுகள்ல நான் இருப்பேன். நான் இதெல்லாம் வந்து எனக்கு குடுக்கக்கூடிய டெஸ்ட் அப்படிங்கிறத உணர்ந்து, அதுல நான் சரியா இருக்கணும். நான் நேத்து வந்து நம்பிக்கைய பத்தி குடுத்திருந்தேன். நம்பிக்கையை கடைப்பிடிக்கணும்னு. 2 பேரோ, 3 பேர தான் போட்டிருந்தீங்க. சரிங்களா? இப்போ ஒரு 10 நிமிஷம் காலதாமதமா ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ தோணியிருக்கும்? என்னாச்சு? 5 மணி ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் கரெக்ட்டா வந்துட்டோம். இது வந்துட்டோம், அது வந்துட்டோம், இது வந்துட்டோம். ஏன் இன்னும் ஸ்டார்ட் ஆகல? இன்னும் இதாகல? அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிருக்கும். ஒரு 10 நிமிஷம் காலதாமதமா ஆரம்பிக்கிறதே உங்களால எடுத்துக்க முடியல அப்படின்னா, 1 மணி நேரம் இது போல கிட்டத்தட்ட இன்னைக்கு 30 மணி நேரம், 26 மணி நேரம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அதிலேருந்து ஒரு சில செயல்பாடுகள செய்ய சொல்லி மாற்ற சொன்னா கூட, நம்மளால இன்னும் மாத்திக்க முடியல. சரியா? அதுவே நம்ம குடுக்க முடியல. நேத்து குடுத்ததுக்கே நம்ம என்ன பண்ணல நெறைய. அதற்கான பதிவுகள மற்றவங்க போடல. உங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் தேவைப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டுப்பாடுகள் இல்ல அப்படின்னா, நம்ம எப்படியோ இருந்துட்டே போயிட்டு இருப்போம். நெறைய பேர் அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பயிற்சிகள், சில செயல்பாடுகள என்ன பண்றாங்க, பணம் வாங்கிட்டு பண்றாங்க. அப்படியாவது இவங்க கடைபிடிப்பாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு. அதையும் குடுத்துட்டு பேசாம போறவங்களும் இருக்காங்க. அப்ப அதெல்லாம் என்னத்துக்கு நமக்கு தெரியப்படுத்தியிருக்கு பிரபஞ்சம். உங்களுடைய கடவுள், நீங்க வேண்டுன கடவுள் உங்களுக்கு இந்த விஷயத்தை எல்லாம் தெரியப்படுத்தியிருக்கு. இனிமேலாவது முழிச்சுக்கோங்க. இனிமேலாவது விழிச்சுக்கிட்டு, இத சரியா நான் பின்பற்றப் போறேன். அப்படின்ற ஒரு தீர்மானம், முடிவு எடுங்க முதல்ல. சரிங்களா? ஒரு 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 விஷயம் இங்கிருந்து கோரப்படுது அப்படின்னா, அது இதுல அட்டெண்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னா, இந்த 40 பேருமாவது அங்க போடணும். மத்தவங்க நெறைய பேர் இருக்காங்க குழுவுல. அவங்கலாம் பதிவு போடுறாங்களா, போடலையா அத பத்தி ஒண்ணுமே இல்ல. ஆனா இந்த 44 பேர் கேட்கிறீங்களா? இல்ல என்ன பண்றீங்க? அப்படிங்கிறது தான் அந்த பதிவு வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்போ ஒவ்வொன்னும் இதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகும்? ஒவ்வொன்னுக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. ஏன்னா நம்மளால 2 நிமிஷம் ஃபீட்பேக் போடவே நமக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. அப்ப தனியே ஒரு 5 நிமிஷத்துக்கு இதுக்காக ஒரு ரெடி பண்ணி ஆக்டிவிட்டி இன்னும் குடுக்குறோம் அப்படின்னா, அதற்கும் என்ன இருக்கணும்? அந்த ஒரு மதிப்பு அதற்கானது இருக்கணும். அந்த ஒரு புரிதலோட நம்ம வந்து இந்த பயணத்துல தொடரணும். ஏன்னா இது உங்களுடைய நன்மைக்கான ஒரு பயணம். இதுல நீங்க நல்ல விஷயமா முன்னேறணும். சரிங்களா? அதுதான் முக்கியம். சும்மா கேட்டுட்டே போறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. கேட்கிறத உங்க வாழ்க்கையில பின்பற்றுங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். நீங்க கேட்கிற விஷயங்கள பின்பற்றுவதற்கு அட்லீஸ்ட் அதுக்கு தான் நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு விஷயமாவது நம்மள்ட்ட மாற்றம் வரணும். நான் நேத்தியே குறிப்பிட்டு சொன்னேன். ஒரே ஒரு விஷயமாவது மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு பழையபடியே போயிடக்கூடாது. முடிவெடுங்க. சரிங்களா? ஒரு நல்ல தீர்மானம். சில நேரங்கள்ல சில சம்பவங்கள் நடக்குது. சில அ கடுமையான சூழல் உங்கள நோக்கி வருது அப்படின்னா, நீங்க கண்டிப்பா அத பின்பற்றுவதற்கான அந்த அளவுக்கு தேவை இருக்கு. அதனால தான் அத குடுக்க வேண்டியிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து எதுக்காக இந்த அளவுக்கு சொல்றேன் அப்படின்னா, அது அப்படி குடுத்தா தான் அது நடக்கும். வேற வழி இல்ல. உங்க வெளி மனச விரட்ட முடியும். இல்லன்னா அது அப்படியே தான் இருந்துட்டுருக்கும். ஆ நேற்று நம்ம வந்து இப்ப இதெல்லாம் வளர்த்துக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, அன்புங்கிற ஒரு விஷயத்த நம்மளுக்குள்ள அதிகப்படுத்தணும். அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்குள்ள வந்து நம்பிக்கைய உருவாக்கிக்கணும். அடுத்து நம்மகிட்ட வந்து என்ன இருக்கணும்? பணிவும், பொறுமையும் இருக்கணும். அடுத்ததாக துணிவு இருக்கணும்.
நம்ம துணிவு வளர்த்துக்கணும். சரிங்களா? அப்ப அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? நம்மளுடைய மன நிறைவும், அதற்கான நன்றி உணர்வும். இது 2ம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த பொறாமைங்கிற அந்த உணர்வுலேருந்து நம்மள காப்பாத்திக்க முடியும். சரிங்களா? அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நேத்து அதுல பார்த்துட்டோம். இன்னும் மிச்சம் இருக்கிற பகுதிகளை இன்றைய இந்த மைல்கல்ல நம்ம அத பார்த்தரலாம். ஏன்னா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது. அதனால தான் நம்ம அதற்கான ந ஒரே நாள்ல அத சும்மா அப்படியே இது பண்ணிட்டு போயிட முடியாது. ஏன்னா நெறைய அதுல புரிதல் தேவ. நன்றி பட்டியல். இதுவரையும் நம்ம பார்த்துட்டோம்னு நெனைக்கிறேன். ஆ இன்னைக்கு நீங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நன்றி உணர்வு கல் அப்படின்னா, இது ஒரு பயிற்சி தான். இது 2மே ஆக்டிவிட்டி தான். இது ஒரு ஆக்டிவிட்டி, இது ஒரு ஆக்டிவிட்டீஸ். நேத்து அத சொன்னேன். எத்தன பேர் எழுதுனீங்கன்னு தெரியல. எழுதியிருந்தா அந்த குழுவுல போடலாம் அத. சரிங்களா? எழுத ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, அத முடிஞ்சா நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த குரூப்ல நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். ஆம். இல்ல அத எப்படி எழுதுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணா, என்னுடைய நம்பருக்கோ, இல்ல அந்த குரூப்ல இருக்கிற யாராவது ஒருத்தவங்களுக்கு பகிர்ந்தீங்கனாலும், இல்ல குரூப்லயே போட்டீங்கனாலும் பார்த்து தெரிஞ்சுக்கும். நம்ம அதுல ஏதாவது மாற்றம் வேண்டி இருக்குது அப்படின்னா, அந்த வார்த்தைகள்ல வந்து நேர்மறையான வார்த்தைகள் மட்டும் பயன்படுத்தணும். அவ்வளவுதான். அது தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் நீங்களே பயன்படுத்திக்கலாம். இந்த நன்றி உணர்வுக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கையான ஒரு கல்லு தான். இந்த கல்லு வந்து ஒரு இயற்கையான கல்லு தான். ஆ ஆனா இந்த கல்ல பத்திய நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. எப்படி இருக்குது? அதுதான் முக்கியம். நான் நேத்து சொன்ன விஷயமும் அதுதான். இன்னைக்கு சொல்ற விஷயம். இது இது வெறும் கல்லா நீங்க நெனச்சீங்கன்னா, வெறும் கல்லு தான். நம்ம இது வந்து அந்த ரகசியம் அப்படிங்கிற அந்த திரைப்படத்துல கூட இத பத்தி சொல்லியிருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து எப்படி இத ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு. இன்னைக்கு நெறைய மதங்கள்லயும் சரி, இடங்கள்லயும் இந்த பண்ணக்கூடிய விஷயம். நெறைய பேருக்கு வந்து கையில கயிறு கட்டுறது, இந்த மாரி நெறைய இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கையினுடைய ஆதாரம். உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ, அந்த நம்பிக்கை வேலை செய்யும். உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்த்து அதுதான் எனக்கு அத நம்புறேன். அது என்ன சொல்லுதோ அது நடக்கும். அப்டின்னா கண்டிப்பா நடக்கும். ஏன்? அவ வந்து உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை. இப்ப நீங்க ஜாதகம் பார்த்து தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்டின்னா, உங்களுக்கு எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. நான் சொன்னேன். இத பார்த்துட்டு செஞ்சா நல்ல நாளாம், கெட்ட காலம் பார்த்துட்டு நான் செஞ்சேன்னா சரியா இருக்கும். இன்னைக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. இன்னைக்கு வந்து இது இருக்குது. அஷ்டமி இருக்குது. இன்னைக்கு வந்து அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா அதுபடிதான் நடக்கும். சில பேர் இத பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. ஆனா கரெக்ட்டா செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நடக்கும். நல்லதே நடக்கும். அந்த ஆளு எதையுமே பார்க்க மாட்டேங்கிறான். அவனுக்கு கரெக்ட்டா நடக்குது. நான் இதெல்லாம் பார்க்கிறேன். ஆனா எனக்கு நடக்க மாட்டேங்குது. அந்த ஆளு கோயிலுக்கு போனா நல்லா இருப்பேன் அப்படின்னு அவரு நம்புவாரு. கோயில்ல போய் சாமி கும்பிட்டா தான் நல்லா இருப்பேன்னு நம்புவாரு. இவரு கோயிலுக்கு போறதே புடிக்காது. சரிங்களா? இவருக்கு வந்து என்ன நெனைப்பாரு, நான் பாட்டுக்கு இப்படி இருந்தாலே நல்லா தான் இருப்பேன். நல்லா செஞ்சுட்டு இருந்தாலே நல்லா இருப்பேன்னு நெனைப்பாரு. அப்ப என்ன ஆகும்? அவரு இவரு ஒரு நாள் இவருக்கு ஏதோ ரொம்ப சங்கடம் வந்து இவரு கோயிலுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு மனசே இல்லாம கோயிலுக்கு போறாரு. அப்ப அங்க போனா என்ன ஆகும்? இவருக்கு எதுவுமே வராது. என்ன காரணம் அப்டின்னா, கிடைக்காது. ஏன்னா இவருக்குள்ள அந்த நம்பிக்கை இல்லை. புரியுதுங்களா? அந்த நம்பிக்கை எங்க இருக்குதோ, எது மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ, அது உங்களுக்கு நிஜமாகும். அதுதான் நடக்கும். அப்போ இங்க இருக்கிற ஏன் இத நம்ம ஒண்ணு வச்சுக்கணும்னா, நம்மளுடைய நன்றி உணர்வுங்கிற ஒரு விஷயத்த மறந்தர்றோம். இந்த நன்றி உணர்வ ஞாபகப்படுத்துறதுக்காக அத நினைவுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக, இந்த கல்லும் ஏன் இதுன்னா, இது இயற்கையா நமக்கு கிடைக்கிற விஷயம். நம்மளுடைய மண்ணிலேருந்து இயற்கையான ஒரு சக்தி இது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கல்லு கனிமமா கூட முதல்ல ஆத்மா பிறக்குது. அதுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கும். அதால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா, அதுக்குள்ள அந்த சில கனிமங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது ஒரு உயிர். அந்த உயிர வந்து நம்ம கைக்குள்ள எடுத்து வச்சுக்கிறோம். சரிங்களா? அது வந்து நம்ம என்ன பண்றோம்? அத அந்த நம்ம உங்க கைக்குள்ள வச்சா சிலது வைக்கும்போது நல்லா ஃபீல் ஆகும். சில கல்லுல வைக்கும்போது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகாது. அது நல்லா உணர முடியாது. அத கைக்குள்ள வச்சு அடக்கமா வச்சா, அந்த அந்த ஒரு உணர்வு நல்லா கிடைக்காது. அப்ப உங்களுக்கு தகுந்த மாரி ஏதோ ஒரு விஷயம் அங்க கரெக்ட் பண்ற ஒரு ஒரு ஆன்மா, ஒரு வழிகாட்டி ஆன்மான்னு வச்சுக்குவோம். ஏதோ ஒண்ணு அங்க இருக்கு. அத எடுத்து நீங்க கைக்குள்ள வச்சுக்கிறீங்க. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க அதுக்கு இன்னும் உயிர் குடுக்க போறீங்க. எதன் மூலியமானா, இது எதுக்காக எடுத்து வச்சுக்கிறீங்கன்னா, எடுத்து வச்சுக்கிட்டு, இன்னைக்கு மாலைக்குள்ள இந்த கல்ல நீங்க தேடி கண்டுபிடிங்க. அது உங்க வீட்டுக்கிட்ட கிடைக்கலாம், உங்க வீட்டுக்கு பக்கத்துல கிடைக்கலாம். நீங்க எங்க போறீங்களோ அங்க கிடைக்கலாம். அப்ப நீங்க கவனமா இருக்கணும். எங்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு. அல்லது வந்து உங்க ஏரியாவுல எங்கேயாவது வந்து இது எங்கேயுமே கிடைக்கலைங்க. நான் இருக்கிற இடத்துல ஒண்ணுமே இல்ல. நர்சரி கார்டன் இருக்கு. அங்க இருக்கும்.
அங்க போனீங்கனாலும் கிடைக்கும். இப்படி ஒரு கல்ல நீங்க எடுத்துட்டு, அதுல உங்களுக்கு புடிச்ச கல்ல எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கைக்குள்ள வச்சுட்டு ஒவ்வொரு நாள் இரவு படுக்கிறப்பயும் அந்த கைக்குள்ள எடுத்த உடனே நீங்க என்ன தோணணும்? இந்த கல்லுக்கு பேரு நன்றி உணர்வு கல்லுன்னு நம்ம பேர் வச்சோம். ஏன்? இத கைக்குள்ள எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, அன்னைக்கு நடந்த நல்ல விடயங்கள் என்னென்னலாம் நடந்திருக்கு? என்னென்ன நல்ல விடயங்கள் எல்லாம் நல்லதெல்லாம் நமக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத நெனச்சு பாருங்க ஒவ்வொன்னா. அதுல வந்து ரொம்ப சிறந்தது எது நல்லா ரொம்ப நல்ல விஷயம் எதுவோ, அந்த ஒண்ண மட்டும் நல்லா நினைங்க. இத கைக்குள்ள வைக்கிறப்ப எல்லாம். அதுக்கு நன்றி சொல்லுங்க. ஆத்மார்த்தமா நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நடந்ததிலே எனக்கு இதுதான். இருந்ததிலே மிக சிறப்பு எது அப்படின்னு கேட்டா, நீங்க என்ன பண்ண முடியும்? சிறப்பான விஷயங்களை எல்லாம் தேடி பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள சிறப்பான விஷயம் தெரிஞ்சிரும். அத வச்சு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஆ மனசுக்குள்ள அத நெனச்சு பார்த்து, அதுக்கு நம்ம நன்றி உணர்வு எப்படி எழுதுவோம்? அதே மாரி சொல்லி நன்றி நன்றின்னு முடிச்சு, அத மனசார நெனச்சுட்டு உங்க தலைக்கு படுக்கைக்கு அருகில வச்சுட்டு படுத்துருங்க. அதிகாலையில எழுந்த உடனேயே அத எடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னா, வீட்டிலேயே இருக்கிறவங்களா இருந்தா அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துலயோ, இல்ல பூஜை அறையிலோ நீங்க எங்க பார்ப்பீங்களோ அங்க வச்சுக்கலாம். வெளியில போறீங்களா இருந்தா உங்க பர்ஸ்லயோ, உங்க பாக்கெட்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுக்கலாம். அதை தொடுறப்பலாம் உங்களுக்கு அந்த ஃபீல் வரணும். அந்த அந்த இது முதல்ல எடுத்தோனே வராது. கொஞ்சம் செஞ்சுட்டே இருந்துட்டீங்கன்னா பழக்கமாயிடும்னா, அந்த கல்ல தொட்டாலே அந்த ஃபீல் வரும். நெறைய பேருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. நான் எப்பயுமே நன்றி உணர்வா இருந்துருவேன். இந்த நன்றி உணர்வு கல்லுல தான் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு ஆயிப்போச்சு அப்டின்னா, அப்புறம் அந்த நன்றி உணர்வு கல்லு தொலைஞ்சு போச்சுன்னா எனக்கு மனசு சங்கடமா போயிடுமே. இதுதான் நம்ம தேவையில்லாத பதிவ ஏற்படுத்துறதுன்னு அர்த்தம். இந்த மாரியெல்லாம் சிந்திக்காதீங்க. புரியுதுங்களா? அந்த கல்ல எடுத்திருக்கீங்க. அந்த நன்றி உணர்வு கல்லு உங்ககிட்ட இருக்கும். எப்படி உங்களால இந்த ஒரு நன்றி உணர்வுக்கள உருவாக்க முடிஞ்சதோ, இது மாரி நெறைய நன்றி உணர்வுகள் வரும். உங்கள்ட்ட அந்த நன்றி உணர்வுகள் போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அதோட வேலை முடிஞ்சது. இப்ப புதுசா ஒரு நன்றி உணர்வுகள தேடிக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்காக அத நினைச்சு அதுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காதீங்க. இதுதான் நம்மளுடைய வெளிமனசு பண்ற வேலை. இதுக்கு தான் முன்னாடியே இந்த கல்லு கிடைச்ச உடனே இவங்க அத தொலைகிறத பத்திய சிந்தனை போட்டுருவாங்க. அந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டாம். இருக்கும் அது. உங்ககிட்ட இருக்கும் அது. அப்படியே இல்லனாலும் அதோடைய பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த பார்ட்டுக்கு வேற ஒருத்தவங்க வருவாங்க. நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? அந்த ஒரு புரிதலோட நீங்க இத பின்பற்ற ஆரம்பிங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த நன்றி உணர்வுகள்னால வந்து என்னென்ன விஷயங்களை எல்லாம் உருவாக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அன்புக்காக அத பயன்படுத்தலாம். உங்களுடைய மகிழ்ச்சிக்காக பயன்படுத்தலாம். உங்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் தேவை இருக்குது. ஏதாச்சும் ஒரு உடல் உறுப்பு ஆரோக்கியமா இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா, இந்த நன்றி உணர்வுகள கையில வச்சுக்கிட்டு, என்னுடைய அந்த உடல் உறுப்பு பேர சொல்லி, அது நல்ல பலமா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அடிக்கடி அதுக்கு அந்த பதிவ குடுத்துட்டே இருக்கலாம். அப்ப இந்த கல்ல கையில வச்சுக்கிட்டு அத நினைக்கிறப்ப எல்லாம் அது அந்த உறுப்போடைய ஆரோக்கியம் மேம்பட்டுக்கிட்டே இருக்கும். இல்ல யாராவது ஒருத்தவங்க மேல அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறீங்க. அத கையில வச்சுக்கிட்டே அவங்கள நினைச்சு அவங்க நல்லா இருக்கணும். அவங்கள்ட்ட இந்த மாரி மாற்றம் என்ன மாரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது மாரி இருப்பதற்கு நன்றி, நன்றி அப்படி சொல்லலாம். சரிங்களா? அது மாரி பணம். பணத்துக்காக அத நினைச்ச உடனே உங்களுக்கு பணம் அபரிமிதமான பணம் வர்றத நினைக்க முடியும். அது மாரி நல்ல உற்சாகமா, இது வந்ததுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றம் இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்னா, அந்த உற்சாகம் கிடைக்கும். இப்படி இது எல்லாத்துக்குமா இந்த நன்றி உணர்வுக்கள உங்களால பயன்படுத்திக்க முடியும். இதுல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வந்து ரொம்ப உங்கள எத பத்தி புலம்புறீங்களோ, அதுதான் இப்ப உங்களுக்கு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். எத புலம்புறீங்களோ, அது கம்மியா இருக்கு, குறைவா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதனுடைய மேம்பாட்டிற்காக இத பயன்படுத்திக்கலாம். அந்த நன்றி உணர்வுக்கள. அப்ப இது மாரி அந்த நன்றி உணர்வுகள பயன்படுத்தி உங்களுடைய அத அத வந்து தொடர்ந்து உங்க கூடயே வச்சுக்கும் பொழுது, அந்த நன்றிங்கிற உணர்வுக்குள்ளேயே நீங்க எப்பயுமே இருப்பீங்க. இந்த ஒரு செயல்பாட நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். அடுத்ததா, இந்த ஆரோக்கியம் நம்மளுடைய நன்றி பட்டியல், நன்றி உணர்வ வெளிப்படுத்த வேண்டிய இன்னொரு விஷயம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உடல் உறுப்புக்கள். இந்த உடல் உறுப்புக்கள் மேல எல்லாம் நமக்கு என்ன இருக்கு? நன்றி உணர்வு இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஆ இவங்க நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ஏன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது உங்களுக்கு தெரியாதுல்ல. யாரோ ஒருத்தர பார்க்குறீங்க. மேலோட்டமா மட்டும் தான் பார்க்குறீங்க. அவர் நல்லா இருக்காருன்னு உங்களுக்கு தோணும். ஆனா, அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை வந்து அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கோ, இல்ல அவருக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ உடல் உறுப்புக்கள்ல வந்து இப்ப நாம என்ன நெனச்சுட்டு இருக்கோம், வேற எல்லாருக்கும் நல்லா எப்படி இருக்கு. நம்ம மட்டும் தான் அப்படி இப்பொழுது எனக்கு இந்த கால் வலி இருந்துகிட்டே இருக்குது. இந்த முதுகு வலி இருந்துகிட்டே இருக்குது. இல்ல இடுப்பு வலி இருந்து, இல்ல எனக்கு வந்து வீசிங் இருந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப அதையெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறனால, திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய உடல் அந்த உறுப்ப வந்து பர்ட்டிகுலரா நீங்க வந்து பழமிழக்க செஞ்சுகிட்டே இருக்கிறீங்க. அது இன்னும் அது மாரி போறதுக்கான பதிவுகள குடுத்துட்டே இருக்கிறீங்க. அது சார்ந்த தேடல்கள். வலைதளத்தில போய் என்ன பிரச்சனை இருக்கோ, அந்த பிரச்சனைய பத்தி தேடுறது.
அப்படி இருந்தா என்னென்னலாம் அறிகுறி இருக்கும்? அப்படி இருந்தா அது என்னென்னலாம் பண்ணும்? அப்படின்னு போய் தேடுறது. அப்ப இன்னும் பயந்துக்கிறது. ஸோ இந்த மாரிலாம் இருந்தப்ப, முதல்ல அந்த ஒரு தெளிவு நமக்குள்ள வேணும். நம்மள்ட்ட இருக்கிற எல்லா உடல் உறுப்புக்கள்லயும் எதெல்லாம் நல்ல உறுப்பா இருக்கு. இன்னையிலேருந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, எது நல்லதா இருக்குது? அந்த நல்ல உறுப்புகளுக்கெல்லாம் நன்றி சொல்ல போறீங்க. என்னுடைய கால்கள் அற்புதமான கால்கள்ங்க. ரொம்ப நன்றி, நன்றி. கால்களுக்கு நன்றி. எவ்வளோ தூரம் உங்கள நடந்து வச்சிருக்கு. இத்தன வருஷமா எங்கெங்கெல்லாம் நடந்துட்டு போயிருக்கோம். எங்கெங்கெல்லாம் அழைச்சிட்டு போயிருக்கோம். அந்த கால பத்தி நெனச்சிருப்போமா? நெனச்சிருக்க மாட்டோம். அதுல இத்தன விரல்கள் இருக்கே. 10 விரல்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் அது. எப்பயாவது அதுல ஒரு விரல்ல சங்கடம் வந்தா மட்டும் நம்ம அத பத்தியே பேசுறோமே. நல்லா இருக்கிற கால பத்தி நம்ம என்னைக்காவது பேசியிருப்போமா? உங்களுடைய நுரையீரல் இவ்ளோ சிறப்பாக நீங்க அந்த சுவாசத்த எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த நுரையீரலுக்கு நாம என்ன பண்ணணும்? கண்டிப்பா அத பத்தி நெனச்சு ஒரு நாளைக்கு இது எவ்வளோ நேரம் ஆகும்? நம்ம உடல் உறுப்ப பத்தி நெனச்சு, அதுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்றதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்க முடியுமா? முடியாதா? காலையில எழுந்திரிக்கிறப்பயோ, நைட்டு தூங்குறப்பயோ, ஏதோ ஒரு இடத்துல இதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா, அத அத பத்தி நெனச்சுக்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல கூட நீங்க நெனைக்க முடியும். உங்களுக்கு நெனைக்கிறதுக்கு நல்ல விஷயமே இல்லன்னா, இந்த விஷயத்த கூட நீங்க நெனைக்கலாம். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு உறுப்புக்கள பத்தியும் நீங்க நெனச்சு, அதற்கு நன்றி உணர்வு சொல்லக்கூடிய, அந்த நன்றிய சொல்லும் பொழுது, இப்ப என்ன ஆகும்? உங்க உடல் உறுப்ப பத்தி எல்லாம் நீங்க நல்லதாவே மட்டுமே நெனச்சுட்டு இருக்கிறீங்க. நல்லதாவே நெனைக்கிறீங்க. இந்த எல்லா உடல் உறுப்பும் இப்படி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓ! இது நல்லா இருக்கு. அதுக்கு நன்றி, இதுக்கு நன்றின்னு சொல்லிட்டே இருப்பீங்க. அப்ப ஆக்சுவலா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த உறுப்புல பிரச்சனையோ அத மறந்துருவீங்க. நீங்க மறந்துட்டீங்கனாலே அது நல்லாயிடும். வேற ஒண்ணுமே இல்ல. எப்ப அந்த விஷயத்த மறந்துட்டீங்களோ, அது சரியாயிடும். திரும்ப எப்பயாவது, அந்த இடத்துல பிரச்சனை இருந்துச்சுல்ல, இப்ப பிரச்சனையே இல்லையோ அப்படின்னு நெனச்ச உடனே அடுத்த மாத்திரம் அது தெரியும் உங்களுக்கு. நீங்க நெறைய தடவ இத உணர்ந்திருப்பீங்க. சில நேரங்கள்ல உங்களுக்கு அந்த பிரச்சனைகளே இல்லாம இருக்கிறப்ப, நீங்க ஏதோ ஒரு வேலையில முழுகிட்டு இருக்கிறப்ப, அத உணர மாட்டீங்க. திரும்ப அந்த நினைவுக்குள்ள போனீங்கன்னா அது வலிக்கும். புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி நினைவுக்குள்ள போகாம, உங்களுடைய ஆரோக்கியத்தை, உங்களுடைய அந்த ஆரோக்கியத்தை மட்டும் நீங்க எதெல்லாம் நல்லா இருக்குதோ, அதுல கவனம் செலுத்துங்க. நல்லா இருக்கிற உறுப்புகளுக்கு நன்றி சொல்லுங்க. எங்க ஒரு சங்கடம் இருக்கோ, அந்த அந்த இடத்த பத்திய சிந்தனைய முதல்ல வெளில வாங்க. உங்களுடைய முழு சிந்தனையும் நீங்க எங்க தெரியுமா இருக்கிறீங்க? உங்க ஆன்மா எங்க தெரியுமா இருக்குது? எங்க பிரச்சனையோ அங்க போய் வச்சர்றீங்க. அந்த பிரச்சனையே நெனச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த பிரச்சனைக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு பிரச்சனைய யோசிச்சா எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் மோசமான ஸ்மெல் அடிக்குது. வாடை வருது. அந்த வாடையிலேயே போய் உட்கார்ந்துக்கிறது. ஐயோ! வாடை அடிக்குதே, வாடை அடிக்குதே, வாடை அடிக்குதேன்னு உட்கார்ந்து என்ன காரணம்? இன்னும் பக்கத்துல நெறைய இடம் இருக்கு. நல்ல இடம்லாம் இருக்குது. நீங்க என்ன பண்ணலாம்? அத விட்டுட்டு அந்த நல்ல இடத்துக்குள்ள போய் பாருங்களேன். அப்ப என்ன ஆகும்? இந்த வாடையும் உங்களுக்கு தெரியாம போயிடும். அதே மாரி தான் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை எங்க இருக்குதுன்னா, எங்க பிரச்சனையோ, எங்க குழப்பம் இருக்குதோ, அங்கேயே போய் உட்கார்ந்துறது. புலம்புறது. அங்க உட்கார்ந்துட்டு அதையே புலம்பிட்டு இருக்கிறது. அத விட்டுட்டு வெளில வாங்க. உங்களுக்குள்ள நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. நெறைய நல்ல உடல் உறுப்புகள், ஆரோக்கியமான உறுப்புகள் இருக்குது. பலமான உறுப்புகள் இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த உடல் உறுப்புகள், அந்த ஆரோக்கியத்துக்கெல்லாம் நம்ம வந்து நல்லது சொல்லிட்டே இருந்துட்டே இருந்தீங்கன்னா, உங்களுடைய உடல் உறுப்பு கொஞ்சம் சங்கடமா இருக்கு இல்லையா? அந்த உறுப்புக்கு நல்லாகுறதுக்கான வழிகள் கூட கிடைச்சிடும் தானாவே. அது அது உங்களுடைய மேம்பாடுனாலயும் ஒரு விஷயத்த இதெல்லாம் வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் நெறைய சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரு சிந்தனைய உங்களுக்குள்ள வளர்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இன்னைக்கு நெறைய பேருக்கு இருக்கிற இது என்னன்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நெறைய பேர் சொல்லுவாங்க. அந்த காலத்துல உள்ள பாட்டிமார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, 80 வயசு, 90 வயசு, 90 100 வயசு மேலலாம் நல்லா ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. சீக்கிரமா படுத்துட்டு, சீக்கிரமா எழுந்திருச்சு, ரொம்ப சுறுசுறுப்பா அவங்க ஆக்டிவா எல்லா வேலையும் பண்ணுவாங்க. மாவு அரைக்கிறது, ஆடுகள் அரைச்சாங்க, இந்த துவையல் அரைக்கிறது, அம்மில அரைச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டோம்? எல்லாத்துக்கும் எளிமையாகணும், எல்லாமே எளிதா கிடைக்கணும்னு நல்லா மாறிக்கிட்டோம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய உடம்புல வந்து கிளென்சிங் பண்றது. அதெல்லாம் வந்து உங்களுடைய ஆன்மாவ கிளென்சிங் பண்றதாம் ஒவ்வொரு வேலையும். அம்மிகல்ல வந்து அரைக்கிறது, ஆடுகள அரைச்சது, கீழ உட்கார்ந்து தரைய தொடச்சது, இதெல்லாம் வந்து என்ன ஆச்சுன்னா, உங்க உடம்புக்குள்ள ஒரு கிளென்சிங் நடக்கும். உங்க மனசளவுல எல்லாத்துக்குமே ஒரு கிளென்சிங் பண்ணக்கூடிய வேலையா அது. ஆனா நம்ம இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டோம். அதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்துக்குமே மிஷனரீஸ்க்கு மாறிட்டோம். அப்ப என்ன ஆச்சுன்னா, எல்லா இடத்துலயும் செய்ய வேண்டிய கிளென்சிங் தடைப்பட்டு போச்சு. அப்ப இது எல்லாம் சேர்ந்து உங்க மனச வந்து அழுத்தி, அதுதான் உங்களுக்கு என்னவாயிட்டு இருக்கு? வியாதிகளா மாறிட்டே இருக்கு. அப்ப அதுலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா, கொஞ்சம் விழிப்பு நிலைக்குள்ள வரணும். அதுக்காக தான் இவ்ளோ விஷயங்கள் நம்ம ஏன் இவ்ளோ சும்மா நீங்க நல்லா இருங்க அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம்ல. நல்லா இருங்க, நன்றி உணர்வ பின்பற்றுங்கங்க. அத பின்பற்றுங்க, அன்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நெறைய பேர் இப்ப அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அன்பா இருங்கன்னா என்ன? எப்படி அன்பு? என்ன அன்பு? எது அன்பு? அத பத்தி சொன்னா தானே அவங்க அன்பாவே இருக்க முடியும். நெறைய பேருக்கு அன்பா இருக்குன்னு மட்டும் சொல்லிடுறாங்க. ஏன் திருவள்ளுவர் அன்புக்காக ஒரு குறள எழுதணும்?
ஏன் நன்றிக்காக ஒரு அதிகாரத்தை வைக்கணும், அன்புக்காக ஒரு அதிகாரத்தை ஏன் வைக்கணும்? இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு உணவுக்காக, எல்லாத்துக்கும் ஏன் அதெல்லாம் கொடுத்திருக்காரு அவர்? அப்போ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் அவ்ளோ வாழ்க்கையில ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அது மாரி எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதுக்கும் ஒரு அதிகாரமே வச்சிருக்காருன்னா, அதுவும் அதேதான். அப்ப நம்மளுடைய ஆரோக்கியத்த வந்து நம்முடைய ஆரோக்கியம்ங்கிறதே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வளமே, செல்வ வளமே என்னன்னா உங்களுடைய ஆரோக்கியம் தான். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற எல்லா உடல் உறுப்புகளும் எதெல்லாம் ஆரோக்கியமா இருக்குதோ, அத நினைச்சு சந்தோஷப்படுங்க. எல்லா நேரத்திலயும் மகிழ்ச்சியா இருங்க. எல்லா நேரத்திலயும் மகிழ்ச்சியா இருங்க. உங்ககிட்ட எதுவுமே இல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கா? யாராவது ஆரோக்கியமா இருக்கிறாங்களா? அவங்கள பார்த்து மகிழ்ச்சி அடைங்க. அவங்க நல்லா இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க. அவங்களுடைய உடல் உறுப்புகள பார்த்து நன்றி சொல்லுங்க. அது 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 ரொம்ப நல்லா நினைங்க. இதெல்லாம் நினைக்கணும்னா நம்ம வந்து நீங்க உங்கள மாரி ரொம்ப அ எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கணுங்க. நான்லாம் ஆர்டினரி. இந்த சால்சாப்ப மட்டும் சொல்லாதீங்க முதல்ல. இதெல்லாம் சொன்னீங்கன்னா, நீங்க உண்மையிலேயே கான்ஷியஸ்லயே இருந்துட்டு இருக்கிறீங்க. முதல்ல தூக்கி எறிங்க அத முதல்ல அந்த பொறந்திருக்கிற எல்லா மனுஷனாலயும் இருக்க முடியும். இது மாரி வாழ முடியும்னு சொல்றதுக்காக தான் கிருஷ்ணர் அவதாரம், ராமர் அவதாரம், இயேசு அவதாரம் எல்லாருமே எதுக்காக வந்து பொறந்தாங்க இந்த பூமியில அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்களும் மனுஷங்களா பொறந்து உங்கள மாரியே வாழ்ந்து, அந்த உயிராத்மாக்கள் நம்மள மாரியே வாழ்ந்து, எல்லா சங்கடங்களையும் அனுபவிச்சப்ப அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சு குடுத்துட்டு போயிருக்காங்க. அவ்வளோதான். அத எடுத்துக்கிட்டோமா, நம்ம அத அப்படியே அத கதையா வச்சு விடுறது, இல்லன்னா கடவுளா மாத்தி விட்டுறது. அப்ப நீங்களும் அந்த மாரி நெனைங்க. சரிங்களா? அப்ப நம்மளுடைய உடல் உறுப்புக்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த உடல் நம்ம விருப்பப்பட்டு தேர்வு பண்ண உடல். அப்ப நல்லா தானே இருக்கும். ஆனா, எங்க பிரச்சனை இருக்குன்னா, நம்மளுடைய ஆழ் மனசுல பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே நடந்த பதிவா கூட இருக்கலாம். ஏற்கனவே போன பிறவில எங்கேயோ ஒரு இடத்துல அந்த கால்ல அடிபட்டுருக்கும். அந்த பதிவு இன்னமும் இருந்துட்டே இருக்கும். அப்ப இந்த உடம்பு வந்ததும்போது அந்த வலி அங்கேயே இருந்துட்டு அதான் வலிக்குது, வலிக்குது. இப்ப இந்த ஹிப்னாட்டிசத்துல எல்லாம் அதுதான் பண்றாங்க. போன பிறவியில ஒருத்தருக்கு வந்து அவர் தொண்டையில தான் பிரச்சனைன்ட்டு வந்தாரு அவர்ட்ட. அப்ப அவருக்கு ஹிப்னாட்டிசம் பண்ணி எல்லாம் பண்ணி பார்க்கும்போது, அவரு ஏதோ ஒரு பிறவியில தொண்டையில அம்பு குத்தியோ, ஏதோ குத்தி தான் செத்துருதுங்க. அந்த வலி இன்னமும் அவர்ட்ட அந்த வலிய ஏற்படுத்திட்டே இருக்குது. அப்ப அதுலேருந்து அந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு, அவர் அந்த இடத்துக்குள்ள போயி, அத பத்திய அந்த உணர்வ பகிர்ந்த உடனே என்னாச்சு அப்டின்னா, அத ஹீலிங் ஆகுறாரு. நல்லபடியா ஆயிறாரு. திரும்ப வரும்போது அது வந்து சரியாயிறாரு. அப்ப என்னன்னா, நமக்கு எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அது நமக்கு முன்னாடி உள்ள பிரச்சனைகள் தான். ஆனா, அத பத்தி நம்ம அத எப்படி வேற வழியில மாத்தலாம்? நம்ம அப்படிலாம் போகாம எப்படி மாத்தலாம்? நல்லவற்றை நெனச்சு பார்த்து, நல்லதுக்கெல்லாம் நன்றி சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, அது ஒரு பெரிய மருந்தா மாறிடும். இந்த நன்றிங்கிறது ஒரு மிகப்பெரிய மருந்து. அது நல்லா வச்சுக்கங்க. நன்றி உணர்வுங்கிறது, அது இது ஒரு மந்திரம். 3 எழுத்து மந்திரம். ஏன் எல்லாத்துக்குமே 3 அன்பு பாருங்க 3 எழுத்து மந்திரம் தான். இந்த 3ங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஏன் 3 சிறப்பான விஷயம்? கோயில்ல போனா 3 தடவ சுத சொல்றாங்க. தாலி கட்டுனா 3 முடிச்சு போடுங்கன்றாங்க. எல்லாத்துக்குமே 3, 3ன்னு ஏன் நம்பர் வச்சிருக்காங்க? அப்டின்னா, ஒரு படைப்பினுடைய நிகழ்வு முழுமை அடைகிற இடம் அந்த 3. ஒரு ஒரு ஆண், பெண் அந்த மாரி ஒரு 2 உயிர் வந்து ஒன்றாகி அங்க ஒரு உயிர் பிறக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூறாங்க இல்லையா? ஒரு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுதுல்ல. அந்த 3 அவங்க 3 பேர் சேர்ந்தா தான் அந்த 3ங்கிற நம்பர் பூர்த்தியாகும். அப்ப அது எத குறிக்குதுன்னா, படைப்பாற்றலுடைய அம்சத்தையே குறிக்குது அது. இந்த 3ங்கிறது. அதனால தான் நம்ம எல்லா இடத்துலயும் 3, 3ன்னு வச்சிருக்கோம். சரிங்களா? அப்ப அந்த 3ங்கிற ஒரு விஷயம் நமக்கு அத உணர்த்துது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி எல்லாம் நம்ம நன்றி உணர்வ அதிகப்படுத்திக்கோங்க. நல்ல விஷயங்கள் மேல அதுக்கு தான் அந்த நன்றி உணர்வ பத்தி பெருசா சொல்றது. சரிங்களா? அடுத்ததா உறவுகள். உங்களுக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கை துணைய நெனச்சு அதுக்கு நன்றி சொல்லுங்க. அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள். நெறைய பேரு நல்லதே இல்ல சார் அவர்ட்ட. எல்லாமே மோசமா தான் பண்றாரு. இல்ல நான் அது ஏன் கேட்கிறீங்க? அந்த அம்மா அப்படிதாங்க இருக்குது. அதுகிட்ட ஒரு நல்ல பண்பு கூட இல்லங்க. அப்படின்னு சொன்னா, அவர்ட்ட நல்ல பண்பே இல்லன்னு சொன்னா, இத யாரு சொல்றீங்களோ, உங்ககிட்ட தான் முதல்ல வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரையும் மாற்ற முடியாது. இது முக்கியமான பாயிண்ட். இந்த உலகத்துல யாரையுமே மாற்ற முடியாது. உங்களையே உங்களால மாத்துறதுக்கு அவ்ளோ சிரமம். அப்ப நீங்க போய் யார மாத்த முடியும்னு நெனைக்கிறீங்க? எதையுமே பண்ண முடியாது. நீங்க உங்கள மாத்திக்கணும்னு ஒரு முடிவெடுத்து மாத்த ஆரம்பிச்சீங்கன்னா, அது சாத்தியம். அப்படி மாத்த ஆரம்பிச்சீங்கன்னா, உங்கள சுத்தி என்ன மாதிரியான மாற்றம் வேணும்னு நெனைக்கிறீங்களோ, அதெல்லாம் தானா வரும். சரிங்களா? அப்ப வாழ்க்கை துணைகிட்ட அவர்ட்ட நீங்க ஒண்ணுமே இல்லன்னு சொல்லாதீங்க. அப்படி இல்லன்னு சொல்றீங்கன்னா, உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அவர்கிட்ட ஒரே ஒரு நல்லத கண்டுபிடிங்க. அந்த ஒரு நல்லதுக்கு மட்டும் டெய்லி நன்றி சொல்லுங்க. அவர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது மாரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. என் மேல அன்பா இருக்கிறதுக்கு நன்றி. எங்க குழந்தைகள் மேல அன்பா இருக்கிறதுக்கு நன்றி. நல்ல பண்புகளை எல்லாம் கடைபிடிப்பதற்கு நன்றி. கடைபிடிப்பதற்கு எப்படி சொல்றீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை துணைக்கு நன்றி. ஏனெனில்,
அவர் நல்ல பண்புகளோடு இருப்பதற்கு நன்றி, எங்களோடு அன்போடு இருப்பதற்கு நன்றி, நல்ல பண்புகளை பின்பற்றுவதற்கு நன்றி. அப்ப பின்பற்றிட்டு இருக்காருன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி அந்த விஷயத்தை எழுதி உங்க மனசுக்குள்ள அப்பக்கப்ப இதை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்ப என்ன ஆகும்னா, மாற்றங்கள் தேவைன்னா வந்துரும். சரிங்களா? மாற்றங்கள் வேணா அது தானா நடக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் இருக்கும். ஏன் அது மாதிரிலாம் இருக்குதுன்னா, என்ன ஒரு கொஞ்சம் மோசமா இருக்காரா? அந்த மாதிரியான செயல்பாடுக்கு நீங்க என்ன ரியாக்ட் பண்ண போறீங்க? அதுதான் இப்ப கேட்கிற டெஸ்ட். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நேர்மையான வழியிலையும், நேர்மறையான வழியிலையும் உங்களுடைய செயல்பாடு எதை சார்ந்து இருந்தா பாஸ் பண்ண முடியும்? அன்பு, நம்பிக்கை, நன்றி உணர்வு, மகிழ்ச்சி, உற்சாகம், கருணை, சரிங்களா? இதை சார்ந்து உங்களுடைய செயல்பாடு, தர்மம், இதை சார்ந்து உங்களுடைய செயல்பாடு மற்றவங்களுடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் உங்கள்ட்டேந்து போறவுடைய செயல்பாடு எப்படிப்பட்டதா இருக்கணும்? இதை சார்ந்து மட்டும் இருந்தால் நீங்க தேர்ச்சி அடைகிறீங்கன்னு அர்த்தம். அவங்க கொடுக்குற பாணியிலேயே நீங்களும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க மோசமா கொடுக்கறத மோசமாவே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க அதில் தோத்து போயிட்டீங்க, ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம என்ன மாதிரி இருந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அவங்க வந்து நல்லாவே கொடுக்குறாங்க, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அதே இதை கொடுக்கணும். அங்கதான் அதே மாதிரியே நம்ம கொடுக்கணும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை துணைக்கு நன்றி என்னென்னலாம் நன்றி சொல்லலாம். டெய்லி அட்லீஸ்ட் நீங்க எழுதுற 10ல இது ஒண்ணாவது வந்துடணும். தாய் தந்தையர், உங்களுடைய தாய் தந்தையரை நம்ம மறக்கவே கூடாது. நிறைய ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், தங்களுடைய வாழ்க்கை துணையுடைய தாய் தந்தைய ஒரு அடுத்த பார்ட்டாவே நினைக்கிறது. அப்படி நினைச்சீங்க அப்படின்னா அது வந்து இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த தாய் தந்தை தான் வேணும்னு சொல்லி வந்திருப்பாங்க ஒரு பெண் பாத்தீங்கன்னா. அப்போ திருமணம் ஆனவனே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 2 பேருக்குமே 2 தாய் தந்தை திரும்ப கிடைக்கிறாங்க. அது வந்து வேற உறவுகள்ல கிடைக்கிறாங்களோ இல்லையா, 2 பேருக்குமே ஆணுக்கு அவங்க தாய் தந்தை மாதிரி இன்னொரு தாய் தந்தை கிடைச்சதா ஃபீல் பண்ணணும். இந்த பெண் அந்த வீட்டுல வந்திருக்காங்கன்னா அவங்களும் அதை தாய் தந்தையரா ஃபீல் பண்ணணும், உணரணும். இதை மட்டும் நான் செய்ய மாட்டேங்க சார், அதை மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த இடத்துலயே நீங்க வந்து ஃபெயில். அவ்வளவுதான். இந்த இடத்துலயே உங்களுடைய முன்னேற்றம் முழுமையாக பாதிக்கப்படுது. நீங்க எதை நினைச்சீங்கனாலும் அது நடக்காது. அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. நீங்க எங்க வேணா சுத்தி என்ன வேணா பண்ணிட்டு வாங்க, சும்மா அங்க கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சமா கிடைக்கிறதே உங்களுக்கு கிடைச்சதா நினைச்சுக்கிறீங்க. இதெல்லாம் ஒழுங்கா பண்ணீங்கன்னா அவ்வளவு விஷயங்களை உங்களால அடைய முடியும். சரிங்களா? அப்ப அதை வந்து நீங்க 2 பேருமே அந்த உணர்வு முதல்ல 2 பேரும் அவங்களுடைய மாற்று தந்தையை வந்து உங்களுடைய தாய் தந்தையரா நீங்க எப்படி நினைப்பீங்களோ அதே மாதிரி நினைக்கக்கூடியவங்களா இருக்கணும். அவங்களுக்கு நன்றி செலுத்துங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து இந்த ஆன்மா வாழ்வதற்கான உடலை கொடுத்தவர்கள் அவர்கள். அதுக்காக அவ்வளவு சங்கடங்களை, தியாகங்களை பண்ணவங்க அவங்க. நாம ஆன்ம முன்னேற்றம் அடைவதற்காக வழி கொடுத்தவங்க அவங்க. நம்மளுடைய ஆன்மா முன்னேற்றம் அடைகிறதுக்காக நமக்கு வாய்ப்பு தந்தவங்க. இந்த அடிப்படையான நன்றி உணர்வு கூட நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் எப்படி முழுமை பெறும்? அதனால அவங்களும் இறைவனுக்கு சமமானவர்கள். எப்படி இறைவன் நமக்கு இறைவன் தான் இந்த ஆன்மாவை கொடுத்திருக்காருன்னா, இந்த ஆன்மா வாழ்வதற்கான உடலை கொடுத்தவங்களும் இறைவன் தானே. அந்த அளவுக்கு நீங்க அவங்கள நினைக்கணும். அவங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்களுடைய குழந்தைகள், ஏன் அந்த குழந்தைகள், நிறைய குழந்தைகள் உங்களுக்கு வந்து நிறைய சங்கடங்களை கொடுத்திருப்பாங்க, இல்ல உங்களுக்கு ஒரு உறவு கொடுத்திருப்பாங்க, உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்குது, தாய் தந்தைங்கிற அந்தஸ்து கிடைக்குது. இதனால உங்களுக்கு சில அனுபவங்கள் அவங்க மூலியமா கிடைக்குதுன்னா அது உங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு. இப்படி ஒரு விஷயம் வந்து அவங்களுக்காக அவங்க மூலியமா நமக்கு கிடைக்கிறதுனால அவங்களுக்கும் நீங்க நன்றி சொல்லணும். உங்க கூட பிறந்திருக்கிற சகோதர சகோதரிகள், அத மாமனார் மாமியார், இந்த மாதிரி எல்லா உறவுகளுமே, உடன் பணிபுரியறவங்க, உங்க கூட பழகுறவங்க, நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க எல்லாரையுமே நீங்க உங்களுடைய சக ஆத்மாவா பார்த்து அவங்களை எல்லாம் அன்போட எப்பயுமே அவங்களுக்கு வந்து வரணும். இது ஒருவேளை இதெல்லாம் வரலைன்னா நீங்க நன்றி சொல்லுங்க. எங்க எல்லாருக்கும் இவங்க கிட்ட என்ன விஷயம் இருக்குது கண்டுபிடிக்கும். எல்லாருக்கிட்டையும் நீங்க பாக்குறப்ப என்ன தெரியுமா, அவர்கிட்ட நன்றி சொல்லணும். இனிமே அங்கேருந்து ஒருத்தர் வர்றாரு, ஒரு வாடிக்கையாளர்னா இவர்கிட்ட நன்றி சொல்லணும். இவருக்கு என்ன இப்படி நன்றி சொல்லலாம், என்ன பண்றாரு அப்படின்னு நீங்க கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்க வீட்டுக்கு போறீங்க, நீங்க உங்க வீட்டுல உள்ளவங்கள்ட்ட எல்லாம் நீங்க இன்னைக்கு காலைல இதை விட்டு எழுந்திரிச்சு வெளில போகும்போது நம்ம வாழ்க்கை துணைகிட்ட என்ன விஷயம் இருக்கு இன்னைக்கு கண்டுபிடிச்சு ஏதாவது நன்றி சொல்லிடணும். ஒரு நாளைக்கு நீங்க குறைந்தபட்சம் நீங்க காலைல எழுந்திரிச்சு படுக்கிறதுக்குள்ள 100 தடவையாவது நன்றி மனசுக்குள்ள சொல்லிடணும். 100 அடிகள் நன்றி
ஒவ்வொரு அடிக்கும் நன்றி சொல்லிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கு நன்றி சொல்லலாமா? போய் டேப்ப தொறக்குறீங்க. தண்ணி வந்துட்டுனா உடனே, "அப்பா டேப்புக்கு நன்றிப்பா. தண்ணி வருது. இந்த மோட்டர் நன்றி. எங்க இருந்த தண்ணிய எப்படி கொண்டாந்து குடுக்குது?" சொல்லலாமா இல்லையா? பொருட்களுக்கு நன்றி சொல்லலாம். அப்ப இந்த உறவுகளுக்கு நன்றி சொல்லும்போது, இந்த நபர்களை எல்லாம் பார்க்கிறப்ப நீங்க என்ன சொல்லுங்க? அவங்க கிட்ட ஒரு நல்ல விஷயத்த கண்டுபிடிச்சு நன்றி சொல்லணும்னு முடிவெடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுடைய தேடல் எத நோக்கி இருக்கும் தெரியுமா? நல்லத நோக்கி தேடல் இருக்கும். நல்லது என்ன இருக்கு? நல்லது என்ன இருக்குன்னு அத நோக்கி தான் போக ஆரம்பிப்பீங்க. அப்போ ஒரு நாள் முழுசும் நீங்க நல்லத பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த நாள் எப்படி இருக்கும்? ரொம்ப அற்புதமா இருக்கும். நான் சந்தோஷமா இருக்கேனா? நான் சந்தோஷமா இருக்கேன். எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்பேன். எவ்வளோ சங்கடங்கள் இருந்தாலும் சந்தோஷமா தான் இருப்பேன். ஏன்? சங்கடங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. அது மாரி உங்களுக்கு சங்கடங்கள் இருக்கறனால தான் நீங்க சங்கடப்படுறீங்களா? கிடையாது. உங்களுக்கு எல்லாம் வந்தது மாரியும் சங்கடப்படுவீங்க. ஏன்னா, உங்களுக்கு சங்கடப்படுறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அப்படி இருந்தா தான் சங்கடப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதாவது அ கிருஷ்ணருடைய அவதாரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நெறைய சவால்கள் அந்த கிருஷ்ணருக்கு வரும். அப்ப எல்லாம் அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அவரும் பலராமனும் வந்து பார்த்தீங்கன்னா, அவதாரங்கள். அவங்க 2 பேருக்குமே தெரியும். நம்ம அவதாரம் அப்படின்றது தெரியும். அவங்களுக்கு மட்டும் தெரியும். கடவுள் அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனா, அவங்க வந்து அந்த தன்மைய எந்த இடத்துலயும் பயன்படுத்த மாட்டாங்க. முழுசா அத வந்து எப்படியா தான் இருப்பாங்க. மனிதரா தான் இருந்துட்டு இருப்பாங்க. யாருக்குமே தெரியாது. இப்ப நான் வந்து கடவுள்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு உள்ளுக்குள்ள தெரிஞ்சுது. நான் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம நம்ப மாட்டோம்ல. யாருமே இப்ப எங்க வீட்ல யாராச்சும் நம்புவாங்களா? பைத்தியம் பிடிச்சு புட்டு இந்த ஆளுக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாரா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. சிலது நடக்குதுன்னா, அந்த ஆளு மந்திரவாதின்னுடுவாங்க. உடனே பேர் சொல்லிடுவாங்க. அந்த ஆள் மந்திரவாதிங்க. அவர் சிலது நடந்துருது. அவர் சொன்னாருன்னா அப்படின்னுடுவாங்க. அப்போ இ அது உணர மட்டும் தான் முடியும். அந்த நபரால உணர முடியும். அவங்களுக்கு அவங்க 2 பேருக்கும் தெரியும். ஆனா சில நேரங்கள்ல இந்த பலராமனே மறந்துருவாரு. அவரே ஆழ் மனசுக்குள்ள வரமாட்டார். அவரே மறந்துட்டு மனுஷனாவே மாறிடுவார். அந்த மாதிரியான காலகட்டத்தில எப்பயுமே கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்ளோ சங்கடங்கள் இருக்கு உட்கார்ந்து சிரிச்சுட்டு உட்கார்ந்திருப்பாரு. எவ்ளோ பிரச்சனை இருக்கு இப்பவே உட்கார்ந்து சிரிக்கிறதுக்கு நீ மகிழ்ச்சியா இரு எப்பயுமே. அதெல்லாம் நம்மள வந்து நமக்கு ஒரு இத குடுக்கறதுக்காக வந்திருக்கு. அது தானா மாறும். நீ சிரிச்சுட்டே இரு இது தானா மாறும் அப்படிம்பாரு. அது மாரி அத வந்து நீங்க இந்த பஞ்சபாண்டவர்கள கதையில மகாபாரதத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிருஷ்ணனுடைய அவதாரத்துல அவங்களுமே வராங்க. அவங்க 5 பேரும் காட்டுல இருக்கிறப்ப கூட ரொம்ப கஷ்டமான சூழலா இருக்கும் அவங்களுக்கு. அவங்க துரியோதனன் குடுக்குறது. அப்ப 5 பேரும் அப்படியே புடிச்சுட்டு அவங்க சிரிப்பாங்க. அப்போ எப்படி இந்த நேரத்துல கூட உங்களால சிரிக்க முடியுது அப்படின்னா, அந்த ஒரு மகிழ்ச்சி தான் அவங்களுடைய வாழ்க்கையில சரியான முடிவுகள எடுக்கிறதுக்கும், ஒரு நிதானமான சூழல குடுக்குறதுக்கும் அது உதவி செய்யும். அதனால எல்லா நேரத்திலயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லத நோக்கிய பயணமா நம்மளது இருக்கட்டும். சரிங்களா? பணம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரையும் நம்ம வாங்குன பொருளுக்கும், வசதிக்கு நம்ம வாங்குன பொருளுக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வசதியா வாழ்ந்ததுக்கு, புகழுக்கு இது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். சரிங்களா? நம்ம எவ்வளோ பொருள் வாங்கியிருப்போம். உங்க வாழ்க்கையில பணம் இல்ல, பணம் இல்லன்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு நீங்க இல்லங்கிற விஷயத்த மட்டும் தான் பார்க்குறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில பணம் இல்ல, எதுவுமே பணம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கிறீங்க. அதுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் வந்துச்சு? எவ்வளோ வசதி வந்திருக்குது. அப்ப அதுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் வந்துச்சு? இன்னைக்கு உங்கள எத்தன பேருக்கு தெரியுது? அந்த விஷயம் எங்கிருந்து கிடைச்சது? அப்ப இதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. முதல்ல வாங்குனதுக்கு நன்றி சொல்லுங்க. டெய்லி அது ஒரு 2 பாயிண்டாவது வரணும். இல்ல 1வது வச்சுக்கோங்க. செலவு பண்றோம். மளிகை பொருட்கள். இதெல்லாம் வாங்குன பொருட்கள நன்றி சொல்லணும். மளிகை பொருள் வாங்கிட்டு வர்றோம், காய்கறி வாங்கிட்டு வர்றோம், மருந்து வாங்கிட்டு வர்றோம். இந்த கல்வி இன்னைக்கு வாங்குறோம் தான். அது என்ன பண்றது? அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்படி இதெல்லாம் வாங்கும்போது நம்ம என்ன பண்றோம்? வாங்கிட்டு வந்து புலம்பக்கூடாது. ஐயோ! என்ன விலை விக்கிறாய்ங்க, செம்ம விலை விக்கிறாய்ங்கப்பா. இப்படி விக்கிறாய்ங்களே, அப்படி விக்கிறாய்ங்களே அப்படின்லாம் புலம்பக்கூடாது. அப்படி புலம்புனீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு அர்த்தம்னா, உங்ககிட்ட பணம் இல்லன்னு நீங்க டிக்ளேர் பண்றீங்க. பணம் இல்லாத உணர்வ வெளிப்படுத்துறீங்க. அப்ப பணம் இல்லாத உணர்வு வெளியானுச்சுன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்? அப்ப அதுதான் உங்களோட அங்க உங்களோட கனெக்ட் ஆகுறது அதுவா தான் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ச்சே! உண்மையிலே இந்த பொருளுக்கு நன்றி சொல்லணும். இது எங்கேயோ யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு, அதுக்காக இவ்ளோ விஷயம் நடந்து, இது என் கைக்குள்ள இந்த இடத்துக்கு வந்திருக்கு இல்லையா? அத்தன பேருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த காய்கறிகளுக்கு நன்றி சொல்லுங்க. மருந்து இதெல்லாம் சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? இதுக்கு செலவு பண்ணுன ஃபீலே உங்களுக்கு இருக்காது. அது வந்து அதுக்காக குடுத்த அந்த பணத்துக்கு நன்றி சொல்லுங்க மொத்தமா. அந்த பில்லுல இதற்கான பணம் செலுத்தப்பட்டு விட்டது நன்றி அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. இதற்கான பணம் செலுத்தப்பட்டு விட்டது நன்றி. உங்களுக்கு வர்ற வருமானம், சம்பளம். சம்பளத்த வாங்கி என்னத்த பத்த போகுது? 1ஆம் தேதி வருது, 2ஆம் தேதியே காணாம போகுது. இதெல்லாம் பத்த மாட்டேங்குது. இந்த உணர்வுலேருந்து முதல்ல வெளில வாங்க. வாங்குற பணத்துக்கு நன்றியோட இருங்க. அது எவ்வளவா இருந்தாலும் சரி. இந்த பணம் நான் கிடைச்சு நன்றிப்பா. அத நல்லா பாருங்க. சரி உங்களுக்கு எவ்வளோ லாபம் வருதோ, அத நல்லா கொண்டாடுங்க. அதுக்கு நன்றி சொல்லுங்க.
அப்போ இதே மாதிரி நிறைய இடத்துல வந்து நம்ம முதலீடே இல்லாம நமக்கு பணம்லாம் வரும். சரிங்களா? அப்ப அதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்? இது எல்லாமே நமக்கு பணம் தான். இத்தனை வழியில வந்தாலும் அது பணம் தான். அப்ப இது எல்லாத்துக்கும் நாம நன்றி உடையவங்களா இருக்கணும். அப்ப அது என்ன ஒரு ஒரு இத பார்த்துக்கணும் தான். இதுக்கு வேணா ஒரு செயல்பாடு என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, பணத்துல ஒரு பேப்பர் எடுத்து ஒட்டிக்கோங்க. எனது வாழ்நாள் முழுவதும் நான் அதாவது கிடைக்கப்பெற்ற பணத்திற்கு நன்றி, நன்றி. எனக்கு கொடுக்கப்பட்ட பணத்திற்கு நன்றி, நன்றி, நன்றி அப்படின்னு எழுதிக்கோங்க. 2 பக்கமும். அத எடுத்து பார்க்கிறப்பலாம் அந்த உங்களுக்கு அத்தன ஃபீலிங் வரணும். இவ்ளோ பணம் நமக்காக கிடைச்சிருக்கு. எத்தனையோ லட்சம் இதுவரைக்கும் உங்களுக்கு நீங்க உங்களுக்காக செலவு பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அப்ப அவ்ளோ பணம் நம்மகிட்ட வந்துட்டு தானே போயிருந்திருக்கு. அப்ப நம்மள்ட்ட பணம் இல்ல, பணம் இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ அதுக்கு நன்றியோட இருங்க முதல்ல. நீங்க நன்றி சொன்னீங்கன்னா உங்ககிட்ட இருக்கும். அவ்வளோதான். நன்றி எது எதுக்கெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் உங்ககிட்ட வர ஆரம்பிச்சுரும். நன்றிய சொன்னா கூப்பிடுறீங்க. அது வந்துரும் உங்ககிட்ட. அது ஒரு நல்ல அதிர்வு. சரிங்களா? நல்ல வைப்ரேஷன் அது. அப்ப அத சொல்லறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. சில இடத்துல ரியாக்ஷனே இருக்காது. அத பத்திலாம் கவலைப்படாதீங்க. நீங்க சொல்ல வேண்டியது சொல்லிடுங்க. நான் நெறைய இடத்துல பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போட்டுட்டு, "ரொம்ப நன்றி தம்பி" அப்படிம்பேன். "நன்றிங்க" அப்படிம்பேன். அவன் அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷன் கூட அங்க இருந்திருக்காது. என்ன காரணம்? அவரு அங்க நின்னுட்டு இருக்கிறாரு. அவருக்கு இதெல்லாம் ஒரு பெருசாவே தெரியாது. இல்ல அவருக்கு ஏதோ எந்தெந்த பிரச்சனையும் அவரு நின்னுட்டு இருக்காரு. நமக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. நம்ம அந்த இடத்துல கரெக்ட்டா இருந்துட்டோமா? அவ்வளோதான். அந்த ஆளுக்கு மதிக்கவே தெரியல சார். அவருக்கு போய் ஏன் சார் நன்றி சொல்ல சொல்றீங்க? இதெல்லாம் கேட்கவே கூடாது. நம்மளுடைய வேலை என்னவோ அத மட்டும் செய்யணும். அடுத்ததா விருப்பங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது எது? அதையெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க. உங்களுடைய கனவு. உங்களுடைய உங்களுடைய கனவுனா, அது ஏன் கனவுன்னு ஒண்ணு இருக்கும் அப்டின்னா, நீங்க இந்த லட்சியத்துக்காக தான் திரும்ப பிறந்திருப்பீங்க. இப்போ நெறைய பேருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல வீடு கட்டணும்னு நெனைப்பாங்க. கட்டியே ஆகணும்னு நெனைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு அந்த வீடு கட்டணுங்கிற ஆசையே இருக்காது. சில பேருக்கு கார் வாங்கணுங்கிற ஆசையே இருக்காது. இப்போ இவரு இது மாரி வாங்குறாருன்னா, அப்ப என்ன காரணம்னா, அவருக்கு ஏதோ ஒரு பிறவியில இந்த இது வந்து அத செயல்படுத்த முடியாம போயிட்டாரு. அப்ப திரும்ப அதுக்காகவே பிறந்திருக்காரு. நல்லபடியா நான் அந்த இத முடிக்கணும்னு. அப்ப அதுதான் நமக்கு திரும்ப திரும்ப அந்த ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்ப அத முடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அந்த விருப்பத்த நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அத நேர்மையான வழியில, நல்ல முறையில அந்த விஷயத்த அடையறதுக்கு என்னவோ அத பார்க்கணும். சரிங்களா? அப்படி பண்ணுனீங்கன்னா கரெக்ட். அதே மாரி ஊருக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த உங்க ஊருக்கு என்ன பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? நீங்க வந்துட்டு போறோம்னா, நம்ம இந்த வாழ்ந்திருக்கிறோம். இந்த மண்ணு, இந்த ஊரு, இந்த நாடுக்கு நம்ம என்ன பண்றோம்? சரிங்களா? இது மாதிரியான உங்ககிட்ட யாரெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்களோ, இது எல்லாத்துக்கும் நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிங்க. பரவால்ல. அதுக்கும் நன்றி சொன்னீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்ககிட்ட யாராவது இதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னா, ரொம்ப நன்றிங்க. அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு அந்த அந்த அவர் சொன்ன அந்த வார்த்தை உங்கள சேராம பார்த்துக்க முடியும். உங்ககிட்ட அது வந்து அஃபெக்ட் பண்ணாது. உங்கள பாதிக்காது. சரிங்களா? அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி நம்ம எவ்வளோ விஷயங்கள கடந்து போறோமோ, இது எல்லாத்துக்கும் நீங்க நன்றி சொல்லுங்க. பஞ்சபூதங்கள். இதுதான் முக்கியமான விஷயம். நீர், காற்று, நெருப்பு, நிலம், ஆகாயம் இது 5ம் இல்லாம எதுவுமே இல்ல. நீங்க எடுக்கிற எல்லாமே இதுல இருந்து தான் எடுத்திருக்கிறீங்க. எத தொட்டீங்கனாலும் அது இது சம்மந்தப்படாம அது இருக்காது. ரைட்டுங்களா? இதோடைய இதோட இது இல்லாம, இதோட பார்ட்டிசிபேஷன் இல்லாம, இதோட பங்களிப்பு இல்லாம எந்த பொருளுமே இல்ல. அப்படிதான் இந்த 5மே. அதனால தான் அவ்ளோ பெரிய சக்தி. அப்போ ஒவ்வொன்ன தொடுறப்பயும் நீ நன்றி சொன்னீங்க. இதுக்கு ஏன் சார் போய் நன்றி சொல்லணும்? காருக்கு ஏன் சார் நன்றி சொல்லணும்னா, அந்த கார உருவாக்க அத்தன ஆயிரம் லிட்டர் நீ தண்ணியும், அத்தன ஆயிரம் லிட்டர் தண்ணியும், அவ்ளோ காற்று, அவ்ளோ நெருப்பு, சரிங்களா? அது அதுக்கான மண்ணு எல்லாமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுல அந்த 5பூதங்களும் அதுல இல்லாம இல்லங்க. அப்ப அத ஏன் நம்ம நன்றி சொல்லக்கூடாது? புரியுதுங்களா? நீங்க பயன்படுத்தக்கூடிய எந்த பொருள எடுத்துக்கிட்டீங்கனாலும், இந்த 5 விடயங்கள் இல்லாம அது இல்ல. நீங்க மரத்த எடுத்துக்கிட்டாலும், அதுலயும் இந்த 5 விஷயம் இல்லாம இருக்காது. ஒரு காய் எடுத்தீங்கனாலும், அதுல 5 விஷயம் இல்லாம இருக்காது. அப்ப நம்ம ஏன் அத சொல்லக்கூடாது அப்டின்னா, எல்லாத்துக்கும் நீங்க சொல்லணும். அதனால தான் இந்த உலகத்துல நீங்க எழுந்திரிச்சுட்டு கால அடி வச்சாலே நன்றி தான் மனசுக்குள்ள சொல்லிக்கணும் எல்லாத்துக்குமே. அட்லீஸ்ட் உணராதாவது செய்யுங்க. நீங்க நன்றியே சொல்லலாம். இல்ல உணரணும் உள்ளுக்குள்ள. மனசுக்குள்ளேயே சொல்லணும். நீங்க வெளில சத்தம் போட்டு சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்ல. மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம். நம்ம வாழ்க்கையில எப்படி நடந்துட்டு இருக்குது? என்ன மாரி நடக்குது? எத்தனையோ பேர் போயிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் நம்ம இந்த ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போம்போது, அந்த ஊருக்கு முழுமையா போய் சேராதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நாம இவ்ளோ தூரம்லாம் போயிட்டு வந்து கரெக்ட்டா வந்து சேர்ந்திருக்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் எவ்ளோ நன்றி சொல்லணும். எத்தன விஷயங்கள கடந்து வந்திருக்கிறோம். எத்தன வருஷங்கள் இப்ப நம்ம கடந்து வந்திருக்கோம் இதுவரைக்கும். அதுல எவ்ளோ ஆபத்துக்கள்லாம் வந்திருந்திருக்கோம்னா, அப்ப எல்லாம் கூட நம்ம மாறி தப்பிச்சு வந்திருக்கோம்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு நன்றியோட இருங்க. அப்ப இந்த 5பூதங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். பொருட்கள் நீங்க பயன்படுத்துற எல்லா பொருட்களுக்கும்.
சரிங்களா? எல்லா பொருளும் நான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். பொருள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்க. தினசரி பயன்படும் ஆபரணங்கள் நெறைய பேர் நகைய வச்சுக்கிட்டு, என்னோட நகை பூரா அடகுல இருக்குது, அங்க இருக்குது, இங்க இருக்குது. கொஞ்சோண்டு தான் இருக்குன்னு அப்படியே புலம்புவாங்க. அவ்வளோதான். அது 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 அப்படியே தான் இருந்துட்டே இருக்கும். ஏன்? இருக்குல்ல. அந்த கையில இருக்கிறதையே நீங்க நெனச்சு சந்தோஷப்படுங்க. உங்ககிட்ட ஈர்க்கிறது சந்தோஷம், நன்றி, அன்பு. இது எல்லாம் உங்ககிட்ட நல்ல விஷயத்த கொண்டுட்டு வரும். எல்லா உணர்வுமே ஈர்க்கும்ன்னு சொல்லிட்டேன். நீங்க பற்றாக்குறை இதெல்லாம் பண்ணா, அதுக்கு என்னவோ அந்த இத உங்கள்ட்ட கொண்டுட்டு வரும். சரிங்களா? நீங்க எந்த அலைன்மென்ட்ல பற்றாக்குறை சேனல்ல இருக்கிறீங்களா? பற்றாக்குறையா தான் இருக்கும். அப்போ இதுக்குள்ள மாற கத்துக்கோங்க. நீங்க மாறுனா நல்லா இருக்கலாங்க. அப்புறம் என்ன? மாற வேண்டியது தானே. அதுல என்ன கேள்வி? எப்படி மாறுனா நல்லா இருக்கும்? மாற முடியுமா? அப்புறம் என்ன கேள்வி? மாறுனா நல்லா இருக்கலாம். அவ்வளோதான். வேற எதுவுமே கேள்வியே கிடையாது. அப்போ உங்களுடைய ஆடைகள் நெறைய பேர் சொல்லுவாங்க, "எனக்கு ட்ரெஸ்ஸே சரியில்ல. எனக்கு பத்தல, போகல, வரல." இருக்கிற ஆடைகள சந்தோஷமா கொண்டாடுங்க. அதுக்கு நன்றி சொல்லுங்க. எடுத்து டெய்லி சட்டை போடுறப்பலாம் நன்றி சொல்லிட்டு போட்டா அது எப்படி இருக்கும்? ஒரு திருப்தியா போகுமா இல்லையா? ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் அது. அந்த மாதிரி உங்களுடைய பொருட்களுக்கு நீங்க வாங்குற சேவைகள் உங்களுக்கு வந்து நேரடியா சில பேர் சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெறைய பேர் மறைமுகமா உங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு இடத்துல உங்களுக்கு டைரக்ட்டா வராது. வேற ஒருத்தர் செஞ்சு தான் அது உங்கள்ட்ட வந்திருக்கும். அன்பால நெறைய பேர் செஞ்சுட்டே இருப்பாங்க. உங்க மேல யாரோ ஒருத்தங்க நல்லா அன்பு செலுத்தி நீங்க அன்பு செலுத்துறீங்களாங்கிறது இல்ல. ஆனா உங்க மேல யாரோ ஒருத்தங்க நெறைய அன்பு செலுத்திட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. அந்த அன்பால கிடைச்ச சேவைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. எல்லாத்தையுமே உணருங்க. அப்ப நம்மளாலயும் அது மாரி செயல்பட முடியும். சரிங்களா? நம்மளும் அத வந்து சில பேருக்கு வந்து இது எனக்கு இது பிடிக்காது, அது பிடிக்காதுன்னு எதுவும் பிடிக்காதுன்னுலாம் சொல்லாதீங்க. நல்ல விஷயங்கள பிடிக்காதுன்னு சொல்லாதீங்க. கெட்ட விஷயங்கள வந்து பிடிக்காதுன்னு சொல்லவே வேண்டாம். ஏன்? நல்ல விஷயம் மட்டும் பிடிக்கும்னு சொல்லிக்கோங்க, அந்த இடத்துல. எனக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் பிடிக்கும். நீங்க எது பிடிக்கும்னு சொல்லணும்? எனக்கு வந்து அ மத்தவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி நான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டு அப்படி நேரா பேசிருவேன். அப்படின்னு சொல்றது வந்து பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. அது மத்தவங்கள காயப்படுத்துறதா இருந்தா, அந்த விஷயத்த நீங்க உங்ககிட்டேருந்து மாத்திக்கிறது நல்லது. சரிங்களா? அப்ப அந்த மாரி தப்பா புரிஞ்சுக்காதீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள. எது பிடிக்கும்னா, நல்ல எல்லாமே நல்ல உணர்வுகள சார்ந்து இருக்கணும். அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற சேவைகள், எல்லா சேவைகளும் உங்களுக்கு கிடைச்சுட்டு தான் இருக்கு. நீங்க ஒரு ஹோட்டல்ல போறீங்க. ஒருத்தர் வந்து பரிமாறுறாரு. அவரு கடைசியா வரும்போது நீங்க டிப்ஸ் குடுக்குறீங்களோ இல்லையோ, "ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க பரிமாறுன விதம்." அவர் ரொம்ப உண்மையிலேயே நல்லாவே பரிமாறல. அப்பயும் நீங்க நன்றி சொல்லிட்டு வாங்க அந்த உணர்வோட. அவருக்கு அவர் நீங்க நெனச்சு பாருங்க. நம்மளால ஒரு அந்த ஒரு நாம சாப்பிட்ட 3 தோசைக்கு நமக்கு வெயிட் பண்றதுக்கே நமக்கு கஷ்டமா இருந்துச்சு. அவர் காலையிலேருந்து அவர் நைட்லேருந்து அங்க நின்னுட்டு இருப்பாரு. நைட் 10 மணி வரைக்கும். அப்ப அவருடைய உடல் வலியினால அவருக்கு வந்து இவ்ளோ விஷயங்கள தெரிஞ்சுக்கிற நம்மளால பண்பட முடியல. எதையுமே தெரிஞ்சுக்காம இருக்கிறவர்ட்ட நம்ம எப்படி அத எதிர்பார்க்க முடியும்? எதிர்பார்க்காதீங்க. அட்லீஸ்ட் நீங்க சொல்ற அந்த நன்றினால அவருக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமா? அப்ப நீங்க ஒருத்தர மகிழ்ச்சி படுத்தியிருக்கிறீங்க. சரிங்களா? ஒருத்தர திருப்தி அடைய செஞ்சிருக்கிறீங்க. அவருடைய ஆன்மாவோட நீங்க பேசியிருக்கிறீங்க. அப்படி பேசுனா என்ன ஆகும்? அப்படி பேசுனீங்க அப்படின்னா, உங்களால நல்லா உணர முடியும். உங்கள வந்து நல்லா உணர முடியும். உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஆற்றல உங்களால உணர முடியும். அதனால எல்லா சேவைகளுக்கும் நன்றி சொல்லுங்க. நேரடியா, மறைமுகமா நமக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ, எந்த இடத்துலயும் விடாதீங்க. இதெல்லாம் போனது போக, திடீர்னு நீங்க நெனச்சதுக்கு மாறா நடக்கும். நீங்க சொல்லலாம், "இதெல்லாம் செஞ்சுட்டு தான் சார் இருக்கேன். நல்லது தான் பண்றேன். எல்லாம் பண்ண ஆனா திடீர்னு இப்படி நடக்குது. ஏன் நடக்குது?" இதுதான் எதிர்பாராத அதிசயம். நீங்க அதுக்கும் நன்றி சொல்லணும். இது நம்ம வந்து நெறைய இதுல பார்த்திருப்போம் இல்லையா? அ ஒரு மந்திரியும், மன்னரும் காட்டுக்கு போம்போது என்ன பண்ணாங்க அப்டின்னா, ஆ மன்னருடைய கை விரல் வந்து வெட்டுப்பட்டுப்புட்டு. அப்போ வந்து இவரு மந்திரி சொல்லுவாரு, "எல்லாம் நன்மைக்கே" அப்டின்னு. "என்னது என் விரல் வெட்டுனது நன்மைக்கா? அப்டி நெனச்சீங்க மன்னா" அப்டின்னு சொல்லுவாரு. அதுக்கு "என் விரல் வெட்டுனது நன்மைக்கா? இந்த ஆள புடிச்சு பாதாள சாக்கடைல போடுன்னு" சொல்லி அவர போட்டுட்டு இவங்க காட்டுக்கு போயிடுவாய்ங்க. அப்ப காட்டுக்கு போனோனே என்ன ஆகுது? அங்க போனோனே ஒரு மலையில போம்போது அப்படியே பாதை மாறி ஏதோ இதாகி, அந்த காட்டுவாசிகள் புடிச்சிட்டு போயிடுவாங்க. புடிச்சிட்டு போய் அவங்களுடைய குலசாமிக்கு நம்ம வந்து இவங்கள பலி போடணும். அப்படின்னு சொல்லி வெட்ட போற நேரத்துல, இதுல உள்ள அந்த கருவ புரிஞ்சுக்கணும். அத வெட்ட போற நேரத்துல பார்ப்பாய்ங்க, அது இன்கம்ப்ளீட்டடா இருக்கும். அவருடைய கை விரல் வந்து ஐயோ! ஒரு ஊனமான இத வந்து நம்ம போய் நம்ம சாமிக்கு படைச்சிருந்தோம்னா, பெரிய தெய்வ குத்தம் ஆயிடுமே! இந்த ஆள விட்டுரு. அடிச்சு விரட்டி விட்டுருன்னு அடிச்சு விரட்டி விட்டுருவாய்ங்க. அப்பதான் அந்த மன்னருக்கு உணரும். இந்த கைவிரல் வெட்டினப்ப அந்த மந்திரி சொன்னானே எல்லாம் நன்மைக்குன்னு. ஓ! அதுதானா இது? அப்படின்றது அப்பதான் அவருக்கு தோணும். நேரா அங்கேருந்து வருவாரு. அந்த ஆள விடுதல செய். நேரா வந்தோனே, சரி என் கைவிரல் வெட்டுனப்ப நீ வந்து எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்ன. நான் இப்ப இத உணர்றேன்.
உன்னையும் உள்ள போட்டப்ப நீ ஏன் நன்மைக்கேன்னு சொன்னீங்க, அது எதுக்கு அப்படின்னு கேட்டா, என்னை போடாம இருந்தீங்கன்னா நான் உங்க கூட தான் வந்திருப்பேன். அப்ப நான் என்னைய பலிகடா வாங்கியிருப்பாங்கல்ல, இப்ப அதுனாலதான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு எதிர்பாராம திடீர்னு நீங்க போவீங்க, வேகமா போவீங்க, பஸ் மிஸ் பண்ணிடுறீங்க. இல்ல ஒரு வேலையே மிஸ் ஆயிடுது. நல்லது. ஏதோ ஒரு நன்மைக்காக தான் அது உங்களுக்கு நடந்திருக்கு. அந்த பார்ட் உங்க வாழ்க்கையில தேவையில்லன்னு நெனச்சிருக்காங்க. உங்களுடைய பேரான்மாக்கள ஏதோ ஒண்ணு நெனச்சிருக்கலாம். இல்ல நீங்க வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்டின்னா, உங்களுடைய நடத்தைகள் அதுக்கு நீங்க எந்த பார்ட்ல முன்னேறணுமோ அதுக்காக இல்லாம வேற ஏதோ உங்கள திசை திருப்பியிருக்கு. ஆனா உங்க ஆன்மா அந்த இடத்துல முழிச்சுக்கிட்டு, இல்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. நீங்க ஏதோ ஒரு நல்ல உணர்வுல இருந்ததுனால, அது உங்கள தவிர்க்க நெனைக்குது. அப்படின்னு புரிஞ்சு, அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஆனா இதெல்லாம் இப்ப புரிய முடியுமா? ப இத விட்டுட்டோம், பேருந்த விட்டுட்டோம், அத விட்டுட்டோம். திடீர்னு நேரத்துக்கு போ முடியல. அப்ப நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? கருத்து மாறுபாடு வருது. பண இழப்பு பெருசா வருது. நெறைய லாஸ் ஆகுது. அப்ப போய் உட்கார்ந்துட்டு, இது எந்தோ நான் எனக்கு வந்து இந்த மாரிலாம் அப்படியே பேராண்மை அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப நமக்கு என்ன உணர்வு வரும்? அப்படியே ஒரு மோசமான ஃபீல் வரும்ல. அப்ப அதிலேருந்து தப்பிச்சுக்க நீங்க என்ன சொல்லலாம்னா, அதுக்காக தான். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுன்னு நெனச்சுக்கன்னு எதுக்கு சொன்னது? இதுக்கு தான் சொன்னது. என்ன? நன்மைக்கு. எல்லாம் நன்மைக்கு தான். குடுங்க. அந்த நன்மை வந்து நல்லபடியா இருக்கும். இது ஏதோ இறைவன் நமக்கு குடுத்துருக்காருன்னு அப்படி அப்படி ஈஸியா அத எடுத்துக்கோங்க. அப்படி ஈஸியா எடுத்துக்கிறதுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாரி நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. அப்போ இது மாரி நடக்குதுன்னா, நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்னு நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, நல்ல உணர்வோட சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, உங்களுக்கு வரக்கூடிய இது வந்து நல்லதாவே மாறிட்டே இருக்கும். சரிங்களா? அதுதான் எதிர்பாராத அதிசயம். கடைசியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இறைவன். நமக்கு இதுவரையும் கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. யாருன்னா இறைவனுக்கு. உங்களுக்கு இறைவன்ங்கிற வார்த்தை புடிச்சிருக்கா இறைவன். பிரபஞ்சம்ங்கிற வார்த்தை புடிச்சிருக்கா பிரபஞ்சம். ஏதோ ஒரு சக்தியா, இதெல்லாம் மனசு ஒத்துக்கிறது இல்ல. இறைவன் சொன்னா என்ன சொல்லிட்டு போவோம். அதுல என்ன இருக்குது? ஆனா, நான் அப்படி சொல்ல மாட்டேன். இதுதான் அந்த வெளி மனசுடைய ஆக்கிரமிப்பு. அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா எது புடிக்குதோ நீங்க அத சொல்லிக்கோங்க. சரிங்களா? கொடுத்திருக்கிறதுக்கு, இப்ப வரையும் கிடைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு, இனிமே கொடுக்க போறதுக்கு, இது எல்லாத்துக்கும் நீங்க நன்றி சொல்லணும். நான் அதுதான் உங்கள்ட்ட அந்த நன்றி பட்டியல்ல என்ன சொன்னேன்? நீங்க பெற்றதுக்கு, பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கு, பெறப் போவதற்கு. இது எல்லாத்துக்கும் நன்றி அதுக்குள்ள இருக்கணும். அந்த 10 நன்றி பட்டியலுக்குள்ளன்னு சொன்னேன். சரிங்களா? நீங்க இதுவரை கேட்கிறீங்க. இறைவன்ட்ட போய் கேட்கிறீங்க. அதுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. அது வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டதா நீங்க எழுதிக்கோங்க. அது மாரி உங்களுடைய செயலும், எண்ணமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன்ட்ட வேண்டிக்கோங்க. என்னுடைய செயல், எண்ணம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. இறைவா ஒளிமயமான பாதையை காட்டு, அன்பான வழியை காட்டு அப்படின்னு சொல்லி அது வேண்டிக்கோங்க. டெய்லி 2 வேள அந்த பிரேயர்ல இத பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய மனசுக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் வரும். சரிங்களா? இந்த நன்றிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப எப்படி அன்ப பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ, அதே மாரி நன்றிங்கிற விஷயத்த பேசுறதுக்கும் அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா, அவ்வளோ நல்ல விஷயம். ஆரம்ப காலங்கள்ல பிடிக்குமான்னு நினைக்கிறீங்களா? ஆரம்ப காலத்துல இத பத்தி தெரியலனாலும், நெறைய நல்ல விஷயங்கள நான் பண்றேன் பண்றேன்னு சொல்லி சொல்லி பிடிக்குன்னு சொல்லி சொல்லி ஆட்டோமேட்டிக்காவே அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்குள்ளேயே அது மாறி போச்சு. இப்படியாவே வந்துருச்சு. நமக்கு எது வேணுமோ அது சொல்லிக்கிட்டே இருந்தா அது வந்துரும். அவ்வளோதான். இப்ப இல்லனாலும் பரவால்ல. ஆனா தைரியமா சொல்லிட்டே இருக்கணும். நான் இருக்கேன், அன்பா இருக்கேன், அன்பா இருக்கேன், நம்பிக்கையோட இருக்கேன், நம்பிக்கையோட இருக்கேன்னு சொல்லிட்டே இருங்க. அது தானா வந்துரும் அது. சரிங்களா? அப்ப அந்த ஒரு புரிதலோட நம்ம இன்னைக்கு பயிற்சி நம்ம வந்து இந்த பயணத்தை நிறைவு பண்றோம். அதாவது 26வது மைல்கல் இன்னைக்கு முடிச்சிருக்கோம். இந்த பயணத்த முடிச்சிருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல புரிதலோட நீங்க வாங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒரு நல்ல இத நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம். எவ்வளோ விஷயங்கள் இந்த 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 வருஷம் முடிய போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு முடிவு எடுப்போம். அந்த மாரி இல்லாம நமக்கு தினசரி ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளாக நீங்க நினைங்க. ஒவ்வொரு நாளையும் ஒரு புது வருடமா நீங்க முடிவெடுக்கிறதுக்கான நல்ல நாளா நினைங்க. அதற்கான ஒரு தீர்மானத்த எடுத்து ஒவ்வொரு மாற்றத்த மாத்துங்க. நெறைய பேர் 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி முடிவெடுப்பாங்க. மாறப் போறேன் அப்படின்னு. இன்னைக்கு வருஷம் பொறக்குது, இன்னைக்கு மாறப் போறேன். தமிழ் வருஷம் மாறப் போறேன் அப்படிம்பாங்க. ஆனா அன்னைக்கு சொல்றதோட முடிஞ்சு போச்சு அது. அப்படி இல்ல. உடனடியா இந்த நிமிடமே, இந்த தருணத்திலிருந்து உங்ககிட்ட மாற்றத்தை நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி மாறணும். அதுக்கு நீங்க உங்களுடைய மனசுக்குள்ள அத பத்தி கேட்டு, உங்க மாற்றத்தை ஏற்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்கள் உங்களுக்குள்ள நடக்கும். நெறைய பேர் இந்த பயிற்சி அட்டெண்ட் பண்ணிட்டு, உடனடியா செஞ்சவங்கலாம் அந்த மாற்றத்த அனுபவிச்சுட்டு என்ட்ட பேசியிருக்காங்க. சரிங்களா? அது அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாரி ஒரு சிலர் பேசிர்றாங்க. அந்த ஆடியோ ஆடியோ போட்டுட்டாங்க அப்படின்னா, அது ஓகே. கொஞ்சம் பர்சனலா இருந்தா நான் போட மாட்டேன் குரூப்ல. நல்லா பரவால்ல போடலாம்ன்னு தோணுச்சுன்னா போட்டுருவேன். சரிங்களா? அதனால அந்த மாரி மேக்ஸிமம் நீங்க உங்களுடைய ஃபீட்பேக்லயா இருக்கட்டும், எதா இருந்தாலும் ஆ ரொம்ப துணிச்சலா தைரியமா போடுங்க. சரிங்களா? ஆ நன்றி. வாழ்க வளமுடன்.